வேலூரில் திமுக எம்பி கதிரானந்த் வீட்டில் நடைபெற்று வரக்கூடிய இந்த சோதனையை தொடர்ந்து தற்போது அமைச்சர் துரைமுருகன் தன்னுடைய இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை நிகரான செய்தியாளர் கோகுல், இந்த ஆலோசனையுடைய பின்னணி என்ன? வேலூரில் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் அவருடைய வீடு மற்றும் அவருடைய சொந்தமான கல்லூரி உள்ளிட்ட 4 இடங்களில் காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கதிரானந்த் போட்டியிடும் போது பணப்பட்டுவாடா செய்வதற்காக பணம் வைத்திருந்ததாகவோ அப்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தார்கள். இந்த பணம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இன்று காலையில் வேலூரில் கதிரானந்துடைய வீடு, அவருக்கு சொந்தமான கல்லூரி, அவருடைய ஆதரவாளர் பூஞ்சோலை சீனிவாசனுடைய வீடு மற்றும் அவருடைய உறவினர் வீடு என 4 இடங்களில் அமலாக்கத்துறையாளர் சோதனை நடத்தி வர்றாங்க. இப்போது வழக்கறிஞர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த அமலாக்கத்துறை சோதனை குறித்து தற்பொழுது அமலாக்கத்துறை விசாரணையில் கையில் எடுத்திருப்பது குறித்து சட்ட நிபுணர்களோடு அமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த விளக்கம் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காலை முதலே சென்னையிலிருந்து புறப்பட்ட அமலாக்கத்துறை வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான கல்லூரி, பூஞ்சோலை சீனிவாசனுடைய வீடு மற்றும் பூஞ்சோலை சீனிவாசன் நிபுணர்களோடு அவருடைய இல்லத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். கோகுல், இந்த வழக்கு நீங்க ஏற்கனவே குறையாக நடைபெறுதா இல்ல இந்த ரெய்டு அப்படின்றது ஒரு ஃப்ரெஷ் ரெய்டா எடுத்துக்கலாமா? நிச்சயமா 2019 வேலூர் அப்போ திமுக அந்த தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடா செய்ய பணம் வைத்திருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரி வளாகத்திலிருந்தும் சோதனையின் போது பணமெல்லாம் கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இதற்கான ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரியிடம் வழங்கி, குறிப்பாக இந்த பணம் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, மணி லாண்டரிங் நடந்திருக்கிறது என்ற அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த சோதனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் சில வழக்குகளும் இருக்கக்கூடிய நிலையில் முதற்கட்டமாக இந்த வழக்கின் அடிப்படையில் தான் தற்பொழுது கதிரானந்த் மற்றும் பூஞ்சோலை சீனிவாசனுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையில் தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் சட்ட நிபுணர்களோடு திடீரென அவருடைய இல்லத்தில் இந்த சோதனை குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல். வேலூர் காட்பாடியில் இருக்கக்கூடிய திமுக எம்பி கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொள்ள சென்ற போது அவருடைய வீடு பூட்டப்பட்டிருப்பதன் காரணமாக வாயிலில் அதிகாரிகள் காத்திருக்கின்றனர். விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் செல்வம், விவரம் என்ன? கண்டிப்பாக பிரியன், வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகர் பகுதியில் உள்ள துரைமுருகன் இல்லம், அதே இல்லத்தில் தான் வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிரானந்தும் உள்ளார். அந்த இல்லத்தில் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனை செய்வதற்காக வந்தனர். அவர் வந்தபோது அந்த வீட்டினுடைய காம்பவுண்ட் சுவர் கதவு மட்டுமே திறந்திருந்த நிலையில் அவர்கள் சோதனை செய்வதற்காக உள்ளே சென்றனர். ஆனால் வீட்டினுடைய நுழைவாயிலான மெயின் கேட் தற்போது பூட்டப்பட்டுள்ளது. அதன் காரணமாக அவர்கள் உள்ளே செல்ல முடியாமல் அதன் வாசலிலேயே தற்போது சுமார் 10 பேர் கொண்ட குழுவினர் அமர்ந்துள்ளனர். இந்த வீட்டின் சாவியை தற்போது இல்லை எனவும் அதை கேட்டு வைத்து காத்திருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். தேவப்பிரியன், இந்த சமயத்தில் இந்த வீட்டினுடைய சாவி கிடைக்காத பட்சத்தில் அதனை உடைத்து திறந்து உள்ளே போவார்களா என்ற ஒரு நிலையம் உள்ளது. அவ்வாறு உடல் காவல்துறையினர் குவிந்துள்ளனர். மேலும் அது மட்டுமல்லாமல் திமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் அவர் இல்லத்தில் முன் தற்போது குவிந்துள்ளனர். தேவப்பிரியன், வேலூர் மாவட்டத்தில் இந்த அமலாக்கத்துறைகளின் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான கிங்ஸ்டன் குரியன் கல்லூரி, மேலும் பூஞ்சோலை திமுக உறவினரான பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருடைய இல்லத்திலும் அவருடைய உறவினரான மாமா தாமோதரன் என்பவர் இல்லத்திலும் தற்போது 4 இடங்களில் இந்த சோதனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வம்.